தமிழகம் முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளை முழுவதும் கலைத்துவிட்டு ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றமாக தலைவர் பதவியை நேரடி தேர்தலாக மக்களே தேர்ந்தெடுக்கும் வகையில் மாற்றி கட்டமைக்க இருக்கிறார் விஜய். திமுக ஒரு மேயர் பதவியாவது வெற்றி பெறுமா, தைரியம் இருந்தால் களத்திற்கு வாருங்கள் என ஆதவ் விடுத்த சவாலுக்கு திமுக தயாராக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு தாவேகாவுக்கான வெற்றி தற்காலிக வெற்றிதான், நிரந்தர வெற்றி என்பது உதயசூரியனுக்குத்தான் என்பதை ஸ்டாலின் கட்டமைக்க தயாராக இருக்கிறார். இப்படி உள்ளாட்சி தேர்தலை வைத்து விஜய், ஸ்டாலின், எடப்பாடி மற்றும் அண்ணாமலை என்னென்ன கணக்குகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்த என்னென்ன திடீர் அறிவிப்புகள் வர இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடைபெற போகிறது, இதன் மூலம் தமிழகத்தில் என்ன அரசியல் மாற்றம் நடைபெற போகிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழகத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக இல்லாத அரசியல் மாற்றம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சியோடு அரசியல் மாற்றம் கண்டிருக்கிறது தமிழகம். சட்டமன்ற தேர்தலை அடுத்து இடைத்தேர்தல் வரவிருக்கும் சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தலும் தமிழகத்தை எதிர்நோக்கி உள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை தமிழக அரசு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. அதை வைத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசியல் பிரமுகர்களாகட்டும், அரசியல் படுத்தப்பட வேண்டிய இளைஞர்களாகட்டும், அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை மையம் கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தலை போன்று வெற்றி வாகை தாவேகாவுக்கு கிடைக்குமா? திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகிய நிலையில் அவர்களது நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? திமுகவுக்கான வெற்றி விகிதம் எந்த அளவு இருக்கும்? அதிமுக என்ன செய்ய போகிறது உள்ளாட்சி தேர்தலில்? இதற்கிடையே ஒரு அமைப்பை தொடங்கி 5 நாட்களில் 17 லட்சம் பேரை இணைத்துள்ள அண்ணாமலை அரசியல் படுத்தப்பட வேண்டும் இளைய சமுதாயத்தினர் என்று முடிவெடுத்து அரசியல் பயிலரங்கத்தை நடத்தி அவர்களை உள்ளாட்சி தேர்தலில் நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வருகிறது. அந்த வகையில் தமிழக முதல்வர் விஜய், எதிர்க்கட்சியான திமுக மற்றும் அதிமுக, அண்ணாமலை ஆகியோரும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து என்னென்ன முடிவுகள் எடுக்க உள்ளார்கள், அதன் விளைவாக உள்ளாட்சி தேர்தலில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்க இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஒரு சில பகுதிகளுக்கு நடைபெற இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல். ஆனால் தமிழக முதல்வர் விஜயோ தமிழகம் முழுவதும் தாவேகாவுக்கு கிடைத்துள்ள எழுச்சியை வைத்து தமிழகம் முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளை எல்லாம் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான அன்று இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி மன்றங்களையே கலைத்துவிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள தனது ரசிகர்களை உள்ளாட்சி அமைப்புகளில் அமர வைக்க வேண்டும் என திட்டமிட்டு உள்ளாட்சிகளை கலைக்கலாம் என்ற முடிவெடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் விளைவாகத்தான் ஆதவ் அர்ஜுன் வரும் காலத்தில் திமுக ஒரு மேயர் சீட்டிலாவது ஜெயிக்க முடியுமா, மோதி பார்க்கலாம், தைரியம் இருந்தால் வாங்கல் என்று திமுகவின் தயவோடு ஆட்சி கட்டில் அமர்ந்துள்ள தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் கூறியிருக்கிறார். தேர்தல் களத்திலேயே முழுமையான வெற்றியை தாவேகாவிற்கு, அதுவும் ஆதவ் அர்ஜுன் இருக்கக்கூடிய கட்சிக்கு மக்கள் அளிக்கவில்லை என்பதை அவ்வப்பொழுது ஆதவ் அர்ஜுன் மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் தான் எங்களுக்கு முதல்வராக வேண்டும் என்று யாரெல்லாம் வாக்களித்தார்களோ அந்த கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறார். திமுக தலைவர் ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக அவர்களை அனுப்பி வைத்தார். இன்று பதவிக்காக அவர்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்தாலுமே கூட இந்த ஆட்சி என்பது ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்பதற்காக வாக்களித்தவர்களின் துணையோடு நடக்கிற ஆட்சி என்பதை ஆதவ் அர்ஜுன் அவ்வப்பொழுது மறந்து விடுகிறார். அரசியல் கூட்டத்தில் எது வேண்டாலும் பேசலாம், அதை பேசலாம். ஆனால் விஜயின் பிளானோ தமிழகம் முழுவதும் உள்ளாட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று முடிவெடுத்து களமாடி இருக்கிறார். அதோட விஜயோடு விசிக, காங்கிரஸ் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கலாம். கூட்டணி ஆட்சியில் எப்படி பங்கு கொடுத்தோமோ அதே போன்று உள்ளாட்சியிலும் பல பகுதிகளில் விசிகாவுக்கு, காங்கிரசுக்கு மற்றும் வலதுசாரி அமைப்புகளுக்கெல்லாம் மேயர் பதவியும் நகராட்சி மன்ற தலைவர் பதவியும் கொடுக்கலாம் என அவர் முடிவெடுத்திருக்கிறார். அதைவிட மேலாக கவுன்சிலரிலிருந்து நகரமன்ற தலைவரையோ அல்லது ஊராட்சி மன்ற தலைவரையோ அல்லது மேயரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையை மாற்றி கட்டமைத்து தனக்காக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அதாவது தாவேகாவுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் விஜய்க்காக விழுந்த வாக்குகள் என்பது உண்மையான ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது அந்த விசில் சின்னத்தையும் தனக்காக விழ வேண்டும் என்பதற்காக கவுன்சிலரிலிருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணியில் தங்கள் கட்சியினருக்கு அனுபவம் இல்லை,
அதனால் தனது முகத்தை காட்டி அனைத்து உள்ளாட்சிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தலைவர் பதவிக்கு நேரடி தேர்தலை மீண்டும் கொண்டு வர விஜய் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. இப்படி கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு விஜய் ஆடும் ஆட்டத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படி கையாள போகிறார் என்றால், அனைத்து பகுதிகளிலும் உதயசூரியன் சின்னம். கூட்டணியில் இருப்பவர்களும் உதயசூரியன் போட்டியிட்டால் அவர்களுக்கு இடம் வழங்கலாம். தேமுதிக மட்டும்தான் இப்பொழுது சிக்கலில் இருக்கிறது. மற்றபடி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னமே அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டால் வெற்றி விகிதம் அதிகமாகும். கூட்டணிக்கு இப்பொழுது கொடுத்த இடத்தினால்தான் தோல்வி அதிகமாக இருக்கிறது. கூட்டணி கட்சியினர் ஒழுங்காக வேலை செய்யவில்லை, அவர்களது வாக்குகளை திமுகவுக்கு அளிக்கவில்லை என்பதுதான் உண்மையான வழி. தேர்தல் பிரச்சாரத்திற்கே 27 சீட்டை வாங்கிய ராகுல் காந்தி ஒரே மேடையில் ஏற தயாராக வராதவர்களை எல்லாம் வைத்து தேர்தலை சந்தித்து தோல்வியில் முடிந்த திமுகவின் வரலாறு. உதயசூரியனை நம்பி, தொண்டர்களை நம்பி நின்று அனைத்து இடங்களிலும் உதயசூரியன் என்றால் வெற்றி விகிதம் அதிகமாகும். இப்பொழுதே டெல்டாவிலும் வடக்கு மண்டலத்திலும் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. தாவேகா அங்கெல்லாம் கணக்கை துவங்கவில்லை. இன்னும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக இன்னும் அவர்களது கட்டமைப்புகள் பலமாக இல்லை. உள்ளாட்சியில் திமுகவின் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வரிந்து கட்டி அடித்து ஆடுவார்கள். அதை தாவேகாவால் தாக்குப்பிடிக்க முடியாது. பெரும்பாலான இடங்களை வென்று காட்டி நம்மால் உருவாக்கப்பட்ட ஆதவ அர்ஜுனுக்கு பாடம் கற்பிப்போம் என ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். அதை உதயநிதி ஸ்டாலினும் திறம்பட செய்ய தயாராக இருக்கிறார். இதற்கடுத்து எடப்பாடி தன்னோடு இருந்தவர்களை எல்லாம் காலி செய்து, தன்னை விட்டு சென்றவர்களை எல்லாம் ஓரம் தள்ளி, அரசியல் எதிர்காலத்தை எல்லாம் சூனியமாக்கி அல்லது மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி வைத்து விட்டு கட்சி சின்னத்தையும் கட்சியும் தன்னிடம் கைப்பற்றி விட்டோம். அடிமட்ட அளவில் இரட்டை இலை சின்னம் வெற்றி வாகையை சூடி கொடுக்கும் அல்லது உள்ளூர் தலைவர்கள் மூலம் அவர் திறமைக்கேற்ப ஜெயித்து வருவார்கள். அது ஒட்டுமொத்தமாக எனது தலைமைக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் அறுவடை செய்யலாம் என எடப்பாடி கணக்கு போட்டு வைத்திருக்கிறார். அண்ணாமலையோ தம்மிடம் குவிந்துள்ள இளைய சமுதாயத்தை அரசியல் படுத்தி 22,000 உள்ளாட்சி பதவிகளில் தனது வேட்பாளர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. ஆக மொத்தம் உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் களை கட்ட தொடங்கியுள்ளது. இதில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் கலைப்பு மற்றும் தலைவர் பதவிக்கு நேரடி தேர்தல் என விஜய் போடும் கணக்கை எப்படி வந்தாலும் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்ற திமுக தலைவர் ஸ்டாலின் தனக்கான சரியான எதிரி யார் என்பதை நிர்ணயிப்பதிலே கடந்த தேர்தலில் தவறிழைத்து விட்டோம். இப்பொழுது எதிரி யார் என்பதும் எதிரியின் பலம் என்ன என்பதும் அறிந்து கொண்டோம். இந்த எதிரியை வீழ்த்துவது 70 ஆண்டு கால திமுகவுக்கு பெரிய விஷயம் அல்ல என்று ஸ்டாலின் முனைப்போடு பணியாற்றி வருகிறார் என்று தகவல் வருகிறது. பார்க்கலாம், திமுக வெர்சஸ் தாவேகா என்றுதான் களம் இருக்க போகிறதா அல்லது அதிமுகவும் பிஜேபி மற்றும் அண்ணாமலையும் ஏதேனும் கணக்குகளை உள்ளாட்சியில் துவங்க போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.